ஜெயில போட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனே சக்கரவர்த்தியும் வந்துட்டான். இப்ப இந்த கம்சன் பொதுமக்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்த காரணத்தினால பொதுமக்கள், அதாவது பொதுமக்கள் மனசுக்குள்ள வென்று போராடிச்சீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அரசியல் ரீதியா. அவனால பலத்தை காட்ட முடியுமான்னு காட்ட முடியாது. ஆனா கலைச்சிவா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அதே எண்ணங்கள் வெந்துட்டே இருக்குன்னா இது ஏதோ ஒரு வடிவத்துல ஒரு நாளுக்கு வெளியில வந்துடும். அதை கவனிச்சீங்க. The collective will of the people, அந்த மக்களுடைய எண்ணம். ஒரு கவர்மெண்ட் பிடிக்கல, ஒரு ஆள் ஆட்சியில இருக்கிறது பிடிக்கல, ஆனா ஒன்றும் செய்ய முடியல. ஆனா எல்லாரும் வெந்து நொந்து போனாங்கன்னா அந்த வெந்து நொந்து கலெக்டிவா வருது பாருங்க, அது நிச்சயமாகவே அந்த யாருக்கு விரோதமாக அது ஏற்படுகிறதோ அவர்களை அழித்தே தீரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இத இந்த கம்சனுடைய வரலாற்றுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவனை எதிர்க்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறது யாருமே இல்லை, ஆனா ஜனங்கள் எல்லாரும் இவனை எதிர்க்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய பிருந்தாவனத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தன் அங்கிருந்து வந்து இவர்களை எதிர்த்து அழிக்கிறான். அவன் தான் கிருஷ்ணன். இப்ப இந்த கம்சனை கொண்டுட்டாங்க. இந்த கம்சனை கொன்னவன் கிருஷ்ணன். இந்த கம்சன் ஆண்டு கொண்டிருந்தது மதுராவில். அந்த மதுரா நகரத்தை பொழுது அந்த பலராமன் அந்த தன்னுடைய கம்சனுடைய அப்பா கிட்ட ஒப்படைச்சுட்டான் நாட்டை. எப்பொழுதுமே கிருஷ்ணன் எந்த ராஜ்யத்தையுமே அபகரிச்சதே கிடையாது. இதான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கிறது. ரெண்டு காரணத்தினால. ஏன்னா அவனுக்கு சாபம் இருக்கு, யாதவர்கள் ராஜாவாக கூடாதுன்னு சாபம் இருக்கு. நீ வேணா இந்த கூட்டணி கட்சியில இருக்கலாமே தவிர வேற ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு நீ பக்கத்துல இருந்து பார்த்து இருக்கலாமே தவிர நீ சீஃப் மினிஸ்டர் உட்பட மாட்ட, அது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு அவளுக்கு ஒரு சாபம் வரும். அந்த சாபம் இனி வரைக்கும் வந்து யூபி தேர்தல் முடிஞ்சா தெரியும். அதனால அந்த சாபத்துக்கு பலன் என்னங்கிறது இப்ப பார்த்துருவோம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன புரியணும்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பவும் பிள்ளைய அடிச்சுட்டே சாவாங்க. இதுவும் அந்நியர்ல இருந்து இனி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த கம்சனுடைய அப்பாவை விட்டு ஆட்சியில் வச்சுட்டு கிருஷ்ணா என்ன பண்ணா அவர்களுக்கு சர்வெண்டாக அந்த அரண்மனையில ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருந்தான். இப்ப கிருஷ்ணன் யார போலாம்? கம்சனை. கம்சன் யாரு? ஜராசந்தனுடைய மருமகன். ஜராசந்தனுக்கு எப்படி வருது மாப்பிள்ளைன்னாக்க ரெண்டு பொண்ணுகளை அவனுக்கு கொடுத்துருக்கான். அவனுடைய இரண்டு மகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கான். அந்த ரெண்டு பொண்ணுகளும் என்ன ஆயிட்டா? விதவை. இப்ப ரெண்டு பொண்ணு விதவை ஆயிட்டானா அப்புறம் எவ்வளவு போகும்? அந்த விதவையாக ஆவதற்கு எவன் காரணமோ அந்த கிருஷ்ணன், அவன் இருக்கக்கூடிய மதுரா, அந்த கம்சனுடைய அப்பா எல்லாரையும் ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய படையெடுப்பை ஜராசந்தன் நிகழ்த்தினான். அந்த படையெடுப்பை சமாளிக்கக்கூடிய வலிமை மதுராவில் இருக்கக்கூடிய சாதாரண யாதவர்களுக்கு, குறிப்பாக கிருஷ்ணனுக்கு இல்லை. கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேராவது ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி ஓடி வந்தவங்க தான் இவன். ஆனால் கிருஷ்ணனை ஓடித்தானே தவிர இவனை துரத்தையும் போய் அவன் துவாரகை வரைக்கும் போய் கொள்ளல ஜராசந்தன். ஏன்னா அந்த காலத்துல துவாரகை வரைக்கும் போய் இவனை தேடியும் போய் கொள்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இன்னொன்னு நமக்கு பயந்து இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு மதுராவை எரிச்சுட்டான், முடிஞ்சு போச்சு. மதுராவில் ஆளே இல்லை, அவன் ஊரை எரிச்சுட்டான், அதோட முடிஞ்சு போச்சு அவன் கதை. இப்ப எனக்கு அன்னைக்குதான் அங்கேருந்து ஓடினேன். இப்ப அந்த ஜராசந்தனை நீ வெல்ல வேண்டும் அப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிச்ச. ஏற்கனவே இந்த ஆள் பாவம் பாதி போட இந்த யுதிஷ்டிரன், அவன் என்னைக்குமே ஜென்மத்திலையும் ஒரு போர்க்களத்துல போய் சண்டை போட்டதும் கிடையாது, ஒரு வெற்றி வாங்கினதும் கிடையாது. எல்லாமே இந்த ரெண்டு தம்பி பசங்க பண்ற வேலை. இந்த பீமனா அர்ஜுனான்னு இல்லைன்னு வச்சுங்க, மைனஸ் பீமா அர்ஜுனா, யுதிஷ்டிரா இஸ் 0. யுதிஷ்டிரா அப்படிங்கிறது ஒன்னா நம்பர், அதுக்கப்புறம் 2 0 அப்படி இல்லை. இது ஒண்ணுமே இல்லை, அது ரெண்டும் தான் மதிப்புள்ள நம்பர். அதனால இவன் சொல்றான், எவனாலும் வெல்ல முடியாத ஜராசந்தனை எதிர்த்து போரிட இந்த பீமனையும் அர்ஜுனனையும் அவன் அனுப்ப மாட்டேன், இவர்களையும் அவன் கொன்று விடுவான். எனக்கு பக்கபலமாக இருப்பவர்களே இவர்கள் தான். அதனால இவர்கள் சாவத நான் விரும்பல. எப்ப நீ ஜராசந்தனை வெல்லாமல் என்னால ராஜசூயாகத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டியோ, இந்த ராஜசூயாகங்கிற ஐடியாவிலே நான் டிரா பண்ணிருக்கேன். எனது அனாலிசிஸ் தான். என்ன பெரிய ராஜசூயாகம் ஏதோ பாண்டு சொன்னாதான், எங்க அப்பா அங்க போய் சொன்னாதான் அவருக்கு என்னமோ ஒரு செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப் கிடைக்குமா,
அதுக்கு நான் இந்திர சபையில அவருக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் இருக்கிற அனாவசியமா இந்த ராஜேஸ்வரியாரோ மன்னாதி மன்னன் அது ஒரு டைட்டில் போட்டுதான் நடப்பேன், அதனால வேண்டாம் அப்படின்னு தான். உடனே இந்த இடத்துல இவர்கள் 2 பேரும் பீமனும் அர்ஜுனும், என்னடா இப்படி இருக்கீங்க? ஒரு சத்திரிய ரத்தம் நம்ம உடம்புல ஓடுது. சத்திரியனாக பிறந்தவனுக்கு போர் என்று சொன்னால் அது பஞ்சு மிட்டாய் சாப்பிடுற மாதிரி இருக்குமா? நீங்க என்னமா இப்படி வரைச்சிட்டு இருக்கீங்க? போரை கண்டு இப்படி பயப்படுகிறீர்கள்? சத்திரியனை பொறுத்த வரைக்கும் ஒன்று வெற்றி, இல்லை என்றால் வீர மரணம். இந்த 2 தவிர வேற ஒன்று 3வது யோசிக்க நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது நீங்க சொல்றீங்க நாங்க 2 பேரும் போறோம், நிச்சயமா ஜெயிப்போம், இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்படின்னா யுதிஷ்டிரருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கிருஷ்ணன் சொன்னா அனிர்வேதகா ஸ்ரீயோ மூலம், அரசியல் வெற்றிக்கு உற்சாகமே காரணம். உற்சாகம் இல்லாத அரசியல்வாதி என்றைக்குமே தேர்தலை சந்திக்க முடியாது. இது நான் சொல்றது, இது ராமாயணத்துல அனுமார் சொன்னார், இப்ப இங்க இவன் சொல்ற. உற்சாகமே ஒரே வழி. உற்சாகம் இல்லை என்றால் உலகத்தில் மன்னனாக இருக்க முடியாது. உற்சாகம் நான் தான் ஜெயிப்பேன். ஏதோ 9 பேர் தான் இருக்கான். இந்த 9 பேரை வச்சு நீ என்னடா நான் தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜெயிக்காட்டா என்ன? தர்ம யுத்தம் தொடங்கியது, நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன் இப்படி சொல்றான் பாருங்க. அந்த உற்சாகம் இது ஒண்ணுதான் காமிக்க. அரசியல காணிக்க என்னன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவனோ நிச்சயமாக இதை போன்ற ஒரு வாய்ப்புக்காக தான் காத்திருந்தோம், அதனை நிச்சயமாகவே பயன்படுத்தி நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த உற்சாகம் இருந்திருக்குன்னு வச்சுக்க, எவனா ஜெயிக்கணும். நீ உற்சாகமே இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப தப்பு. இன்னொன்னு, தன் பலத்தை தானே அறியாமல் இருப்பவன், ஊக்கம் இல்லாமல் இருப்பவன், இவன் 2 பேரும் அரசியலுக்கே வரக்கூடாது. இவன் 2 பேரும் அரசியலுக்கே வரக்கூடாது. அரசியலுக்கு வர்றதுக்கு முதல் தகுதி ஊக்கம். என்னால ஜெயிப்பேன், நான் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும், கெடுதலா நல்லதாங்கிறதும் அப்புறம். நீ கெட்ட கட்சிக்கு தலைவனா இருந்தாலும் சரி, நல்ல கட்சிக்கு தலைவனா இருந்தாலும் சரி, நான் தாண்டா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை ஒருத்தனுக்கு கட்டாயம் வர வேண்டும். அதுக்கு அடுத்தது விடாமுயற்சி, தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறதை பற்றிய ஒரு பிரஜை. எனக்கு நானா இந்த தர்மம் ஜெயிக்கிறதா அப்படின்லாம் நினைக்க கூடாது. நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு எப்பவும் நினைக்கணும். அதனால நீ அப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா. அதனால ஜராசந்தனை அழித்து அரசர்களை காப்பது என்ற காரியத்தை நீ நிறைவேற்றினால் உலகமே உன்னை புகழும். அதை விட உயர்ந்த செயல் கிடையாது. அதுவும் இல்ல, இப்ப இந்த ஜராசந்தனை கொல்றதுக்கு ஒன்னையால கூப்பிட்ட நான் பீமனா அர்ஜுனனையும் அனுப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இந்த பீமனா அர்ஜுனோட நான் வரேங்கிறானுங்க. நீ என்னமோ போகாத, வேண்டாம், ராஜேஸ்வரி யாருமே வேண்டாங்கிற அப்படியெல்லாம் நினைக்காத. நாங்க 3 பேரும் போய் வெற்றி பெற்று வருவோம்னா இவன் உடனே, இது யுதிஷ்டிரன் ஒரு நல்ல குணம், உடனே பிளேட்டை மாத்தி போடுவோம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆலோசனை இதெல்லாம் இருக்கும் வரை எந்த குறையும் வராது. எவ்வளவு சீக்கிரம் விரைவில் முடித்து வெற்றியோடு திரும்புகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த 3 பேரும் புறட்டாங்க. இப்ப இந்த 3 பேரும் அவன் என்ன சொன்னான், நம்ம படையெடுத்து போய் ஜராசந்தனை வெல்ல முடியாது, படையோடு படை மோதினால் நாம் அழிவது சின்னம். ஆனால் ஜராசந்தனை நாம ஒண்டி கொண்டி வாடா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு ஒத்தனுக்கு ஒத்தம் போட்டி போடலாம், 2 பேரும் சண்டை போடலாம் சொல்லி கிளப்பி அவனோட மல்யுத்தம் புரிந்தால் செத்து போடுவான். அப்படி மல்யுத்தம் போடுறதுக்கு லாயக்கான பையன் நம்ம பீமன். அதனால பீமனை அழைச்சிட்டு போனான். அவன் வீட்டுக்குள்ள இருந்து நுழையிறது, அவனுடைய ஏரியா என்ன அவ்வளவு சாதாரண உள்ளுக்குள்ள. அதனால முழுக்க எங்கேயுமே நுழைய முடியல அவங்களால. அதனால பின்னாடி போய் ஒரு குறுக்கு வழி தேடி, அப்புறம் எங்க இருந்தோ ஏறி குதிச்சு உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சு, அப்படி நுழைஞ்சு உள்ளுக்குள்ள தெருவுக்குள்ள கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா 3 பிராமணர்கள் வேடத்தில் ஏதோ அப்பதான் ஸ்நாத்தகன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க இந்த படிப்பை முடிச்சுட்டு பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டு கல்யாணம் என்ன படிக்கல, அவனுக்கு பேரு ஸ்நாத்தக பிரம்மச்சாரின்னு பேரு. இந்த ஸ்நாத்தக பிரம்மச்சாரிங்கிறவன் ஏற்கனவே படிப்பை முடிச்சுட்டான், அதுக்கப்புறம் தான் ஸ்நானம். ஸ்நாத்தகன்னா ஏன் அவனுக்கு பேரு அப்படின்னா, அது வரைக்கும் குளியல் என்பது சோப் போட்டு குளிக்கிறது, இந்த சென்று போட்டு குளிக்கிறதுலாம் கிடையாது. அந்த குளியல் என்பது அதுக்கு முன்னாடி ஒரு கட்டை ஒன்று
குளிச்சுட்டு வெளியில வந்தா நல்ல சோப் போட்டு நீட்டா குளிக்கலாம், ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் உண்டு. அந்த நிலைமையில இருக்கிற ஸ்நாதக பிரம்மச்சாரி, அதனால கொஞ்சம் அழகா பார்க்கறதுக்கு ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு பிராமண இளைஞர்களாக இவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஜராசந்தனுடைய அரண்மனைக்குள்ள இப்ப பிராமண வேஷத்துல போனதுனால அனுமதி மறுக்கப்படவில்லை. ஏன்னா ஜராசந்தன் அவ்வளவு வைதிகத்துல நம்பிக்கை உடையவன், பிராமணர்களிடத்துல பற்று இருக்கிறோம், அதனால வாங்கவன் வேண்டாம். உடனே இவர்கள் உள்ளே நுழைந்து அவனுடைய பார்க்க வந்தவுடனே, அவன் யாரும் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன கேட்டு வந்திருக்கீங்க, எதுவா இருந்தாலும் நான் தானம் கொடுப்பேன் அப்படின்னா. கையில் எழுதி கொடுத்தான். நாங்கள் 3 பேரும் மௌனம், இரவு 12 மணிக்கு தான் மௌனம் கலையும், 12 மணி வரை பேச இயலாது, அதனால எங்களுக்கு தங்கறதுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்கம்மா. அதனால என்ன, உங்களுக்கு உடனே கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்றேன், கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணி இந்த 3 பேரையும் தங்க வச்சுட்டு அவர்களுக்கு என்ன மனமோ தோணிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டான். இவர்கள் போய் தங்கினார்கள். அதுக்கப்புறமா இவன் கரெக்டா 12 மணிக்கு தான் நான் மௌனத்தை முறிப்பேன்னு சொன்னாங்க. அதனால 12 மணிக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் படி ஜராசந்தன் வந்துட்டான். பிராமணனுக்கு கொடுத்துருக்கோம், பிரம்மச்சாரிகளுக்கு, அதனால நம்ம வாக்கு தவறக்கூடாதுன்னு கரெக்டா இப்படி வந்துட்டான். உடனே இவன் கேட்டான், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இந்த ஸ்நாதக பிரம்மச்சாரிகள் பூமாலை சூட மாட்டார்கள், சந்தனம் அதெல்லாம் இழுக்க மாட்டாங்க, உங்களுடைய கையில நாள் உறைந்த காப்புகள் இருக்கு, பிராமணன் வில்ல தொட்டிருக்க மாட்டான், அதனால வில்லு பழுத்து அந்த காஞ்சி போன கைகள் அது இப்படி இருக்கு. அதனால எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க ஒரிஜினலா பிராமணர்களா இந்த வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா, உண்மையை சொல்லுங்களா. உடனே நீங்க மௌனம் கலையறதுக்கு தான் காத்திருந்தா சொல்லுங்க அப்படின்னா. உடனே இவன் சொன்னா, கரெக்ட், நாங்கள் பிராமணர்கள் அல்ல, ஒய்வேடம் போன்று உன்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய சத்திரியர்கள். நீ டெஸ்ட் பண்ணது ரைட்டு தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவன் உடனே சொன்னா, சத்திரியர்கள் உங்களுக்கும் எனக்கு என்ன பகமை, உனக்கும் எனக்கு கொடுக்கல் வாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது என்னத்து காரணத்தினால இப்படி பொய் வேடம் கொண்டு என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வேண்டியது என்ன, ஒன்றே ஒன்றுதான், உன்னோடு ஒண்டி கொண்டு மல்யுத்தம் புரிய வேண்டும் அப்படின்னா. கிருஷ்ணன் நமக்குள்ள என்னடா இருக்கு, அவன் என்னத்துக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ நான் பார்த்துங்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற போதுதான் நன்றாக ஒற்று பாருந்தான். அவன் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தான். டேய், நீ அந்த மதுராவை விட்டு ஓடின பையன் தான், நீ கிருஷ்ணன் தானடா, நீ கிருஷ்ணன் தானே. டேய், அந்த இடையில உங்களுக்கு பயவா, அன்னைக்கே மதுரையை விட்டு நாடோடிய போற ஓடினதை எண்ணி பார்க்கலையா, இப்ப வந்துட்டியாங்க, யாரோட வந்திருக்கேன், 2 பசங்க யாரு, ஓ உங்க அத்தை பண்றீங்களா, சரி சரி. இவன் யாரு, பீமன், அவன் யாரு, அர்ஜுனன். இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு, என்ன வேணும், ஒன்னா ஒரு தூசு மாதிரி தட்டி விட்டுருவேன்டா. அதனால நான் உங்ககிட்ட பேசுறதே தப்பு. இந்த 3 பேர்ல இந்த அர்ஜுனா ரொம்ப சின்ன பையன், அவங்ககிட்டலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஈக்குவலா யாராவது ஒரு கிட்ட நான் பேசணும்னா இந்த பீமன் கிட்ட தான். அதனால இந்த பீமன் கிட்ட என்ன உடனே கேடு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, இவனோட நீங்க யுத்தம் பண்ணிலாம் போறோம்னா கிருஷ்ணன், இது முதல்ல அவனை கவனிக்கிறேன், ஒண்டி கொண்டின்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் அவனை வென்று விட்டு அதுக்கப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டான். 2 பேருக்கும் மல்யுத்தம் ஒண்டி கொண்டி. ஊருக்கே முதல்ல அனௌன்ஸ்மெண்ட், சக்கரவர்த்தி ஜராசந்தன் இப்பொழுது யாரோ ஒரு மல்யுத்தக்காரனுடன், பீமன் என்பவனுடன் இப்பொழுது யுத்தம் செய்ய போகிறார், அனைவரும் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டா. பெரிய தொடர் அந்த இவர்களுடைய யுத்தம் தொடர்ந்தது. இவன் அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பிள்ளைக்கு பேரு சகதேவன் பேர். யாரு, ஜராசந்தனுடைய பிள்ளைக்கு பேர். அந்த சகதேவனுக்கு முடிசூட்டி, ஒரு கால் நான் உயிரோடு வராவிட்டால் நீதான் ராஜா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டே வந்துடும். அதாவது ஜராசந்தனுக்கு கூட ஒரு டவுட் இருந்தது, ஒரு காலம் அவன் செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால அவன் தான். எத்தனை நாள் போர் நடந்தது தெரியுமா? 13 நாட்கள் களைப்பே இல்லாமல் 2 பேரும் யுத்தம் செய்தார்கள். அதாவது இந்த யுத்தம்னா யுத்தம் நடந்ததுன்னு போடல மகாபாரதத்துல.
இதுல மன்னித்தம் என்றால் என்னெல்லாம் செய்தார்கள் கிருஷ்ணபங்கம், முதுக தரையில படும்படியாக செய்வது. அதாவது ஒருத்தன் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே வந்து அவன் முதுகு தரையில படலாம், அப்படி அமுக்கணும், அவனை அப்படி பண்ணினான். பூர்ண கும்பம், வயிறு முதலான இடங்களில் கசக்குவதனால் உண்டாகும் மூர்ச்சை, அப்படியே அழுகைக்குள்ள இந்த குடல் பாகம் இருக்குல்ல, அதை அப்படியே குடிச்சு திருடுவோம், அப்படி திருகினா மூர்ச்சை போட்டுவான். அந்த மாதிரி திருணபீடம், ஒரு 4 கயிறு திரிக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி உடம்பு அப்படி கையில திரிக்கணும், அப்படி திரிச்சு பண்ணுவது. பூர்ண யோகம், தலை முதல் கால் வரையும் முழு உடம்பையும் சேர்ந்து அவனை அணைச்சுக்கணும், அணைச்சு அப்படியே கீழே விழுத்தணும், அசதி ஏற்படுத்தணும். இவன் கட்டுற அவனுக்கு எதிர்ப்பெல்லாம் முறிஞ்சு போகணும். முஷ்டிகம், ஓரிடத்தில் குத்துவதாக காட்டி இன்னொரு இடத்தில் குத்த வேண்டும். இப்படி எவ்வளவு நாள்? 14 நாள். இந்த ஒவ்வொரு நாளும் இவன் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம், அவன் ஜெயிச்சுவான். அவன் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருப்பான், இவன் ஜெயிச்சுவான். இப்படி மாறி 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 இவன் விழுந்தானா அவன் விழுந்தானா, இவன் ஜெயிக்க போறானா அவன் ஜெயிக்க போறானான்னு இல்லாம 14ஆம் நாள் இரவு 2 பேருமே களைச்சு போயிட்டாங்க. இப்ப ஜராசந்தன் முழுக்க களைச்சு போயிட்டான். அப்ப இவனை கொல்வதற்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஒரு கோரப்பொருளை எடுத்து அதை அப்படியே நெடுக்கு வாக்கில் அப்படி கிழிச்சான், கிழிச்சு இப்படி போட்டான். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவன் 2 உடம்பு உறுப்புகளை சேர்த்து பிறந்த பையன், அதனால இவனை கொல்லணும் அப்படின்னாக்க அப்படியே கிழிச்சு 4 மாதிரி கிழிச்சு போட்டா செத்து போடுவான் அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொன்னான். செஞ்சுட்டான். ஆனா டபக்குன்னு ஒட்டிருந்துச்சு. இந்த 2 பக்கத்தையும் தனித்தனியா கிழிச்சு விட்டான், 2 பாடி அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டான். தூக்கி போட்டவொடனே சேர்ந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு வரம் கொடுத்தது அப்படி, பாடி அப்படியே கிழிச்சாலும் கூட அது சேர்ந்துன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சான். முழிக்கிற போது அடுத்தாப்புல என்ன பண்ணா, இன்னொரு கோரை தொகை எடுத்து அதை கிழிச்சு கால் மாத்தி போட்டான். இந்த கால் மாத்தி போட்டவன இப்ப இவனை கிழிச்சு உடம்ப அதே நேரத்துல தலையில காலையும் காலில் தலையும் படுந்தே பண்ணிவிட்டாங்க, 2 ஒட்டாது. அப்போ ஒட்டி சேர முடியாதுன்னு பண்ணிட்டான். அதனால ஜராசந்தன் இறந்து விழுந்தான். 14ஆம் நாள் ஜராசந்தன் வீழ்ச்சி. ஜராசந்தனை கொன்ன உடனேயே எல்லா ராஜாக்களும் யாரெல்லாம் சிறையில் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். இப்ப சகதேவன் அப்படின்னு ஜராசந்தனுடைய பிள்ளை, அவனை கூப்பிட்டு கிருஷ்ணன் சொன்னார், ஏற்கனவே உன்னுடைய தந்தை உன்னைத்தான் அரசனாக நியமித்திருக்கிறார். இப்பொழுது நான் அவரை கொன்றதுனால நான் வேற ஆள ராஜாவை போடுவேன்னு நினைக்க வேண்டாம். நீ தாங்க அப்பனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ராஜாவை இருக்க போறேன். யாரை கொன்றாலும் அவனுடைய பிள்ளையை தான் ஆட்சி பீடத்தில் அமர்த்துவது கிருஷ்ணனுடைய வழக்கம். இன்னும் அவன் வந்து உட்கார மாட்டான் அந்த இடத்துல. அதனால நீ எங்க ஆண்டுக்கோ அப்படின்னா உடனே சகதேவன் சொன்னா, ஜராசந்தன் மகன் யுதிஷ்டிரருடைய ராஜசூயாரத்தில் நாங்கள் பங்கேற்போம், எங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ மேக்சிமம் அமௌண்ட்டை கொடுத்துருவோம், நாங்கள் வந்து கலந்துக்கிறோம், இது உறுதின்னு. இந்த 86 தேசத்து ராஜாக்களும் விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லோருமே கிருஷ்ணன்கிட்ட வந்து உங்களால நாங்கள் படைச்சிருக்கோம், அதனால என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், யுதிஷ்டிரனுடைய ராஜசூயாரத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும், கப்பம் கட்ட வேண்டும். அந்த நேரத்துல எல்லா பரிசு பொருளோட வந்து சேருங்கள் அப்படின்னு ஒன்று சரிதான். ஜராசந்தன் வீழ்ந்தான். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது. நல்லா கவனிச்சீங்க. இப்பொழுது துரியோதனன் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். யுதிஷ்டிரன் இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த ராஜ்யம் முழுவதுமே தனக்கு சொந்தமாக வேண்டும் என்று விரும்பியவன் தான் துரியோதனன். ஆனால் பாதி ராஜ்யத்தை பிரித்து யுதிஷ்டிரனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் துரியோதனன் யுதிஷ்டிரன் வம்புக்கே வரவில்லை. எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள். நல்லா கவனிச்சுக்கணும். துரியோதனன் பேசிக்கதே தரலங்கிறதுக்காக சொல்றான். இப்ப பிரச்சனையே முடிஞ்சு பச்சேன். அவன் பாதி ராஜ்யம் கிடைச்சவனே எனக்கு பாதி அவனுக்கு பாதி முழு ராஜ்யம் அவன் கேட்டு போல. நான் அஸ்தினாபுரத்துல தான் இருக்கேன், அவன் எங்கேயோ போனான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தம் ஆக்கினான், பெரிய ஜராசந்தனையை கொண்டுட்டான், ராஜசூயாசம் பண்ண போறான். அதனால பொறாம வந்துச்சா இவனுக்கு? வரல. அவன் மட்டும் நிம்மதியா இருந்தான். இப்ப இந்த ராஜசூயாகம் பண்றதுக்கு முன்னாடி 86 ராஜாக்கள் இப்ப இவன் பக்கம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் பெரிய ராஜ்யங்கள், சின்ன ராஜ்யங்கள், சின்ன துண்டு எல்லாம்
இப்ப ராஜசூயாகம் பண்ண போறது யுதிஷ்டிரன். சக்கரவர்த்திங்கிற அந்தஸ்து யாருக்கு வரப்போறது? யுதிஷ்டிரனுக்கு. குடும்பத்துல மூத்தமாக நல்லா கவனிச்சீங்க. இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல இருக்கிற பெரிய நல்லதும் அதான், பெரிய கெடுதலும் அதான். எல்லா தம்பிமாரோட விழுந்து விழுந்து வேலை செய்வானுங்க. ஆனா பேரெல்லாம் அண்ணனுக்கு தான் போகும். இவன் மாங்குன்னு வேலை செஞ்சு நல்லா சம்பாதிப்பானுங்க. அந்த மொத்த பணமும் அண்ணன்கிட்ட தான் போகும். அதுக்கப்புறம் இந்த மாசம் எனக்கு அப்படிங்க நான் வச்சுக்க அப்படிங்குவோம். இப்படிதான் இந்த அண்ணன் தம்பி பாசம்னா நான் ரொம்ப கிண்டவா சொல்றேன். நம்ம ஊர்ல அண்ணன் தம்பி பாசம்ங்கிறது சொத்துரிமையே அண்ணனுக்கு மட்டும்தான் வச்சதுனாலதான் அண்ணன் கிட்ட பாசமா இருக்கானுங்க. எல்லாருக்கும் சமான். இப்பதான் உண்மையான பாசம். எங்க தாத்தா அவருடைய தம்பிகிட்ட காட்டின பாசத்தை விட என் புள்ள அவன் தம்பிகிட்ட காட்டலாம் பாருங்க இப்ப பாசம். அதுதான் உண்மையான பாசம். ஏன் எதை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா அவன் தம்பிகிட்ட காமிச்ச பாசமும் தம்பி அண்ணன்கிட்ட காமிச்ச பாசமும் அன்னைக்கு சொத்துனால வந்துச்சு. இன்னைக்கு என் புள்ள அவன் தம்பிகிட்ட காட்டுற பாசமோ இந்த தம்பி அண்ணன்கிட்ட காட்டுற பாசமோ எவரிபடி இண்டிபெண்டன்ட். எனக்கு உன் காரணம் காட்சி எனக்கு வேண்டாம். ஆனாலும் நீங்க அண்ணன், நீங்க அண்ணன். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். என்னைக்குமே தற்காலத்தை தான் உயர்வாக நினைக்கணும். நிகழ்காலம் உயர்ந்தது, கடந்த காலம் உயர்ந்தது என்று பேசுகிறவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவன், எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவன், வாழ தகுதியற்றவன். என்ன வேணும்? நிகழ்காலத்தை நம்பி எதிர்காலத்தை உருவாக்கி கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவன் தான் புத்திசாலி. இப்ப அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருந்தாங்க அண்ணன் தம்பியெல்லாம்? பாருங்க, அண்ணன் தம்பியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல ராமலட்சுமணன் மாதிரி வாழ்ந்தாங்க. இப்ப எல்லாருமே வாதி சுக்ரீவன் மாதிரி இருக்காங்க. என்னமோ வாதியும் சுக்ரீவன் ஆயிடுச்சு முழுக்க சண்டை போட்டாங்க. வாதிய சுக்ரீவனை ராமலட்சுமணர்களை விட நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். மறந்துவிடக்கூடாது. வாதிய சுக்ரீவனும் பருவத்தில் அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையே. நம்ம வீட்டுல கூட எங்க அண்ணாவும் தம்பியும் ரொம்ப நல்லா தான் இருக்கோம். ஒரு குடும்பத்தை பத்தி நான் சொல்றேன், எந்த குடும்பத்தை வேணாலும். ஆனா திடீர்னு ஒரு இஷ்யூ வருது. அந்த இஷ்யூல எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அன்னில இருந்து நான் ஒதுங்குறேன்னா இல்லையா? சில பேர் ஒதுங்கி மட்டும் இருப்பார்கள், வெறுக்க மாட்டார்கள். இன்னும் சில பேர் ஒதுங்கவும் செய்வார்கள், வெறுக்கவும் செய்வார்கள். அண்ணனை கொண்டு போடுறதுங்கிற அளவுக்கு தம்பி போவான், தம்பியை கொண்டு விடுறதுங்கிற அளவுக்கு அண்ணன் போவான். அப்படியும் உண்டு, இப்படியும் உண்டு. ஆனால் நிரந்தரமா ஆயுசு முழுக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்காம இருக்கிறதுங்கிறது அபூர்வம். அப்படி இருந்தவர்கள் ராமலட்சுமணர்கள். உலகத்தில் அப்படி எல்லா குடும்பத்திலும் இப்படி இருக்க முடியுமா? முடியாது. முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில பிணக்கு வராத பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்காதுன்னு கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூல ஏதாவது ஒண்ணு வரும். அப்படி வருகிற போது ஒரு மனத்தாங்கல் வரும். அந்த மனத்தாங்கல் வந்தால் ஒதுங்குவான், அவ்வளவு உறவு கொண்டாட மாட்டான். சில பேர் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாத அளவுக்கு போடுவாங்க. அவங்க வீட்டு நல்லது பொருளாதுன்னு இவங்க கவனிக்க மாட்டான். ஏன்னா அவங்க அண்ணன் வீட்டுல ஏதோ நான் இப்ப அவரோட பேசுறது தெரியும் அப்படின்றோம். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால இந்த உலக இயல்பை ஒட்டித்தான் இங்க நல்லா பார்க்கணும். நம்ம இப்ப இந்த யுதிஷ்டிரனுக்கு என்ன ஒரு பாக்கியம்னா, இவன் தம்பிமார்கள் தான் சண்டை போட்டு திக்விஜயங்கள்லாம் பண்ணி வெற்றியை கொண்டு வந்து குவிக்கிறான். இப்ப ராஜசூயாகம் பண்றான். சரி, ஜராசந்தங்கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் ரெண்டு பேரும் அனுப்பிச்சான். இவன் போறத விட்டுருங்க, போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோம். ஆனா இப்ப திக்விஜயம் பண்றது வந்துட்டு 4 திக்குலையும் போய் 4 ஜெயிச்சுன்னு வரணும் இல்ல. அப்ப யுதிஷ்டிரன் என்ன சொல்லி இருக்கணும்? நானும் வரையா, நீங்களே எல்லாத்தையும் வெற்றியை கொண்டு என் கையில இருக்காது கொடுக்கணும், நானும் வரேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போனான்னா கிடையாது. 4 திக்கு தான் இருக்கு. அதனால 4 பசங்களே அனுப்பிச்சுட்டான். நகுலன் ஒரு பக்கம், சகதேவன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம் போனான். இந்த திக்விஜயத்துல அர்ஜுனன் எந்த பக்கத்துக்கு போனான்னா வடக்க போனான். வடகிழக்குல பிராக்ஜோதிஷம் அப்படின்னு ஒரு ஊர். இப்ப இருக்கக்கூடிய குவாஹாத்தி, கவுஹாட்டி அப்படின்னு சொல்றோம், அஸ்ஸாம் அப்படின்னு சொல்றோமே ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு பிராக்ஜோதிஷம் அப்படின்னு பேரு. இங்கதான் நரகாசுரன் இருந்தான். அந்த நரகாசுரனுடைய வம்சாவளியாக வந்த பகதத்தன் அவனோடு 8 நாட்கள் போர் செய்து அர்ஜுனன் அவனை வென்றான்.
அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே ரூட்ல பெங்கால் வழியா அப்படியே உருவக்கம், புலிங்கம், காஷ்மீரம், ரிஷிகேஷ், இமயத்தினுடைய முடி அது வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு அவன் திரும்ப இந்திரபிரஸ்தத்துக்கு வரான். பீமன் கிழக்கு பக்கம் போனான். கிழக்குல என்ன வருது? பாஞ்சாலம், விதேகம், தசாரணம், ஜேதி தேசத்து சிசுபாலன், கர்ணனின் அங்க தேசம், இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறான். நல்லா வச்சுங்க. பகைமை என்பது நவதேசம் கூட கர்ணனின் மனதிலும் இல்லை, துரியோதனன் மனதிலும் இல்லை. இவர்கள் அத்தனை பேருமே யுதிஷ்டிரன் மன்னாதி மன்னன் என்கின்ற அந்தஸ்தை பெறுவதை வரவேற்றார்கள். இப்ப கர்ணன்கிட்ட போய் சந்தேகப்பட்டான் பீமன். போய் இந்த மாதிரி கர்ணனுடைய அங்க தேசத்துக்கு போயிட்டு கர்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சான். இந்த மாதிரி யுதிஷ்டிரர் மன்னாதி மன்னன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்காக ராஜசூய யாகம் நடத்த போகிறார். இந்த ராஜசூய யாகத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா? அவரை மன்னாதி மன்னன் என்று அங்கீகரிக்கிறீர்களான்னு கேட்டான். அங்கீகரிக்கிறேன். துரியோதனன் ஆளுகிற அஸ்தினாபுரம் அங்கும் அதேதான். நல்லா கவனிச்சீங்க. அங்கீகரிக்கிறோம். குடும்பத்துல எந்த விதமான வேறுபாடுமே காட்டல. சிசுபாலன் எப்பேற்பட்ட எதிரி கிருஷ்ணனுக்கு, அவன் அங்கீகரிக்கிறேன்டான். எல்லாரும் பண்ணி முடிச்சாச்சு. சகதேவன் எங்க வந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சகதேவன் என்பவன் தென் திசைக்கு வந்தான். இந்த இடத்துலதான் தமிழகத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு விரிவாக பேசப்படுகிறது. இப்ப சகாதேவன் தான் இந்த ராஜசூய யாகத்திற்காக திக்விஜயம் செய்து மன்னர்களை வெல்வதற்கு தென்பகுதிக்கு வரான். அப்ப தென்பகுதியில அவன் எந்த ராஜ்யங்களுக்கு போனான்? சோழ தேசம். சோழ தேசத்துல காவேரி கரைக்கு வந்து சேரலாம் சகதேவன். இந்த காவேரி ரிவர் அவ்வளவு தண்ணி ஓடுது. நீங்கெல்லாம் கற்பனை தான் பார்க்கலாம். உண்மையிலேயே அவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருந்தது. கங்கை ஆற்றுல எவ்வளவு தண்ணி ஓடுதோ அவ்வளவு தண்ணி காவேரியில ஓடிட்டு இருந்த காலம் இப்ப கங்கையும் வத்தி போச்சு, காவேரியும் வத்தி போச்சு. அதனால ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் சொல்றான், நம்ம ஊர்ல எப்படி கங்கையோ அவ்வாறு சோழ தேசத்திற்கு இந்த காவேரி ரொம்ப முக்கியமான நதி அப்படின்னு தன்னுடைய கூட வந்தவர்களுக்கு காமிச்சு சொல்றான். இந்த காவேரியினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறம் திராவிட தேசத்து ஜனங்கள் சகதேவன் என்பதாக ஒருத்தன் வடக்கிலிருந்து வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனை காண்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். இப்ப என்ன அழகா வேடிக்கை, என்ன அழகு இப்படி அழகா இருக்கா அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன வேடிக்கைன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சகாதேவன் என்ற பெயருடையவர்கள் இன்றைக்கும் ஜாஸ்தி. இப்ப சகதேவன்கிறது இப்ப குடும்பத்து பேரு. ஆனா இந்த சகதேவன்கிற பேரு ஆந்திராவில் கிடையாது, அது தாண்டி மராட்டாவில் கிடையாது, அதுவும் தாண்டி பஞ்சாப்ல கிடையாது. ஆனா நிச்சயமா எந்த ஊர்ல அதிகம்னா ஒரு ஊருக்கு ஒரு சகாதேவன் நம்ம ஊர்ல இருக்கும். இந்த சகாதேவன் நம்ம ஊருக்கு வந்தாங்கிறதுக்கு என்னோட சாட்சி அப்படின்னா, நீங்க எல்லா கிராமங்கள்லையும் சகாதேவன்கிற பெயருடையவர்கள் பல ஜாதியில, சகாதேவன்கிறது ஒரு உயர்ந்த பெயராகவே கருதப்படுகிறது தமிழ்நாட்டில். ஒரு குழந்தைக்கு சகாதேவன் பெயர் வைக்கிற போது எந்த சகாதேவன் நீங்க வைக்கிறீங்கன்னா பாண்டவர்களில் ஒருவனை தான் சொல்லுவோம். வேற ஏதோ சகாதேவன் பேரை நான் வைக்கல. அந்த பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய சகாதேவன் அவன் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கிறதுக்கு இது சாட்சி. இப்ப சோழ தேசத்து ராஜா இந்த சகாதேவன் எல்லையில இருந்து கொண்டு ஒரு தூதுவனை அனுப்பிச்சான். அவனை உபசரித்து, அவன் யாகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் யாகத்தில் பங்கேற்பேன், உங்களுக்கு வேண்டிய மரியாதை செய்வேன் அவன் சொல்லிட்டான். உடனே பாண்டிய ராஜா கிட்ட போறான். ஒரு நாள் போர் நடக்கிறது. அந்த பாண்டிய மன்னன் யாரு? சித்ராங்கதன். தெரியாம சண்டை நடந்துருச்சு. இந்த அர்ஜுனன் ஏற்கனவே அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்கிற விவசாயம் தெரியாம இந்த மாதிரி சண்டை போட்டு முடிச்சுட்டான். இப்ப சண்டையில தோத்து போயிட்டான் சித்ராங்கதன். அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை தான் ஏதோ பேச்சு வந்தோன்னா யாரு? யுதிஷ்டிரன், அர்ஜுனன். ஓ, அவன் ஏன் மாப்பிள்ளையா? அவன் ஏன் மாப்பிள்ளை தான் பேச்சுட்டு இருக்க. சித்ராங்கதன் இங்க பாரு, உங்க மச்சினர் வந்திருக்காருப்பா, உங்க மச்சினர் வந்திருக்காரு, வான்தான். உடனே என்ன பண்ணிட்டான் சகாதேவன், அந்த குழந்தை பபுர்வாகனனை ஆழத் தழுவி மகிழ்ந்தான். எங்க அண்ணா பிள்ளையாது, எங்க அண்ணாவே உடிச்சு வச்சிருக்க, முகத்திலே தெரியல எங்க அண்ணா பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சம். அதுக்கப்புறம் சித்ராங்கதன் சொல்றான், நிச்சயமா நாங்கள் எல்லாம் ஏற்கிறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. அப்புறம் தாமிரபரணி நதி, அதை பற்றி விவரம் வருது. தாமிரபரணி
இந்த சோழ